துர்கா பாத்தியாடி, அது சூர்யா தான். பின்னாடி உட்கார்ந்து போறது வேற யாரும் இல்ல, நம்ம யாமினி தான். ஐஷு, யாமினி அவரோட அத்தை பொண்ணுல்ல, அதான் அவர் பைக்ல கூட்டிட்டு போறாரு. துர்கா, அவருக்கு நம்மள ஞாபகமே இல்ல போலடி, அதான் நம்மள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கிராஸ் பண்ணி போறாரு. ஐஷு, அதான் அவரு எல்லாம் மறந்துட்டார்ல. அத்தை பொண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு, நம்ம எப்படி மறந்து போனோம் அவருக்கு? அவளை மட்டும் கூட்டிட்டு பைக்ல போறாரு, நம்மளுக்கு ஒரு ஹாய் கூட சொல்லவே இல்ல. ஐஷு, அது நல்லதுக்குன்னு நானே, அவர் மறந்ததும் நல்லதுதான். இப்பதான் வீட்டுல கல்யாண பேச்சு இல்லாம நிம்மதியா இருக்கு ஐஷு. இவருக்கு மட்டும் இப்ப சரியா இருந்ததுன்னா மறுபடியும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன், இவர் இப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் முன்னாடி நம்ம பார்த்தாலே பேச வருவார்ல, கண்டுக்காம போறது கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு துர்கா. எனக்கெல்லாம் எந்த ஃபீலிங்கும் இல்ல. உனக்கு எப்படி ஃபீலிங் இருக்கோ? உனக்கு தான் சூரியன் இருக்கார்ல, அவரே வந்து பேசிட்டு போறாரு. இவர் பேசாம போறத பார்த்தா எனக்கு தான் ஃபீலிங்கா இருக்குடி. ஐஷு, என்னடி சொல்ற? அப்படின்னா நீ இவரை லவ் பண்றியா? சீச்சி, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் துர்கா. சூரியன் எப்படியா அதே மாதிரி தான் சூர்யாவும் என்கிட்ட பேசாம போறாரு, அதனால தான் அப்படி சொன்னேன். நம்மள பார்த்த உடனே வந்து பேசுவாரு, யாருனே தெரியாத மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டார்ல, அதான் ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. நல்லதான் ஐஷு, விடு. அவரே இப்படியே இருக்கட்டும், நம்ம பார்த்தாலும் இனி பேச வேண்டாம். அவருக்கு எதுவுமே ஞாபகமும் வர வேண்டாம். சரி துர்கா, அப்ப அவரை நேருக்கு நேர் பார்த்தாலும் பேசக்கூடாதுன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா ஐஷு, பேச வேண்டாம். சரிடி, பஸ் வருது, வா ஏறுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல ஐஷுவும் துர்காவும் நின்றுட்டு இருந்தாங்க. நானும் மச்சானும் போறதை பார்த்து தப்பா எதுவும் எடுத்திருப்பாங்களோ? அவதான் இவர் கட்டிக்க போற பொண்ணு, இவரும் வேற பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்துட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் எங்களையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க, எதுவும் நினைச்சிருப்பாளுகளோ? யாமினி, என்ன ஏதோ யோசிச்சுட்டே வர மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல மச்சான், பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பொண்ணுங்க இருந்துச்சு, பாத்தீங்களா? அப்படியா? நான் பார்க்கலையே யாமினி. என்ன சொல்றீங்க மச்சான், பார்க்கலையா? நம்மளுக்கு முன்னாடி தானே நின்றுட்டு இருந்தாங்க, நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டே வர இருந்தாங்க, நீங்க பார்க்கலையோ? இல்ல யாமினி, நான் யாரையும் பார்க்கல. ஏன் யாமினி, அவங்க ரெண்டு பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்டு தான், ஆனா பழக்கம் ரொம்பலாம் ஃப்ரெண்ட் இல்ல, கூட படிக்கிறாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ அப்படியா? அவங்க பக்கத்துல போய் நிறுத்துன்னு சொல்லியிருந்தா நிறுத்திருப்பேன்ல, அவங்களையும் சேர்த்தே பைக்ல கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மச்சான், ஒருத்தரை வச்சு ஓட்டுறது தான் நல்லது, 3 பேர் 4 பேர்லாம் ஏத்தக்கூடாது. சரி யாமினி. மச்சான், நீங்க பைக் நல்லா ஓட்டுறீங்க, உங்களுக்கு பழசு மறந்து போச்சுன்னா என்னால நம்பவே முடியல. அப்படியா? ஆமா மச்சான், நல்லா ஓட்டுறீங்க. அது என்னவோ தெரியல யாமினி, நீ பின்னாடி உட்கார்ந்ததுதான் எனக்கு எப்படி பைக் ஓட்டுறேனே தெரியல. மச்சான், நானும் ஓட்டுறேன், நீங்க தானே ஓட்டுறீங்க. இல்ல யாமினி, நீ கூட்டிட்டு போய் காலேஜ்ல விடணும்ல, அந்த ஞாபகத்துல ஓட்டுறேன். சரி மச்சான், நல்லா தான் ஓட்டுறீங்க. வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி போயிருங்க. ஏன் யாமினி, நீ வர மாட்டியா? நான் ஃபீஸ் கட்டிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மேல ஆகுமே. பரவாயில்ல யாமினி, நான் அங்கேயே வெயிட் பண்றேன் உனக்காக. நீ ஃபீஸ் கட்டிட்டு வா, நம்ம ஒன்னா போலாம், சரியா? சரி மச்சான். மச்சான், அந்த ரைட் சைடுல திரும்புங்க, காலேஜ் அங்கதான் இருக்கு. சரி யாமினி, எனக்கு என்னவோ இந்த வழியில வந்த மாதிரியே ஞாபகம் இருக்கு. அப்படியா? நான் தான் சொன்னல உங்களுக்கு ஞாபகம் வரேன்னு. நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க நீ காலேஜ்ல விடுறதுக்கு, அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. வீட்டுக்கு போறதுக்குள்ள முழுசா ஞாபகம் வந்துடும். வந்தா சந்தோஷம்தான். ஐஷு, அங்க பாரு, சூரியன் நிக்கிறாரு. ஆமாடி ஐஷு, நம்ம அந்த பக்கமா சுத்திட்டு போவோமா? ஏண்டி, அவர்தான் எல்லாத்தையும் மறந்துட்டாருல, அவர் முன்னாடியே போனாலும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாரு, நம்ம பாட்டுக்கு போலாவா? இல்ல ஐஷு, சுத்தி போனாலும் பரவாயில்லவா? அவரு அன்னைக்கு என்னை காலேஜ்ல பார்த்துட்டு தான் பிடிச்சிருக்குன்னு வீட்டுல போய் சொன்னாரு. இப்ப மறுபடியும் பார்த்துட்டு ஒருவேளை அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனை ஆயிரும் ஐஷு. லேட் ஆனாலும் பரவாயில்லவா, சுத்தியே போவோம். துர்கா, வா ஐஷு. சரி வா போலாம். பத்ராலி, இன்னைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து அப்பா அம்மையும் வந்தாவ, அவிய கல்யாணத்தை உடனே வைக்க வேண்டியதானு கேட்டாவ. நான் வீட்டை சரி சீக்கிரம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். பொண்ணை பத்தி விபத்தியா எங்க ஏமாத்திடுவோமோன்னு நினைக்காவ. நம்ம ஏமாத்த மாட்டோம்னு நம்மளுக்கு தெரியும், அவியலுக்கு தெரியல. வேற என்ன செய்ய, அதனால கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருவோம்னு சொல்லி விட்டுருக்கேன். ஏக்கா, அவனுக்கு ஞாபகம் வர வரைக்கும் காத்திருக்க முடியாத அவியலால. அப்படி என்ன அவசர கல்யாணத்துக்கு அவியலுக்கு? பிள்ளை படிப்பு முடிக்கிட்டு தானே அன்னைக்கு சொன்னாவ. மெதுவா படிச்சு முடிக்கிட்டு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிடலாம்னு சொல்ல வேண்டியதானே நீங்க? ஏன் மேல படிக்கணும்னாலும் படிக்கிட்டா நாங்க பிறகு கல்யாணத்தை வச்சுக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? தாய், எதுக்கு நீங்க அவசரப்பட்டீங்க? இல்ல பத்ராலி, பேசி முடிச்சாச்சு பத்தியா. இன்னும் 4 மாசமும் கடந்துட்டு போயாச்சுன்னா இவ கல்யாணம் முடிக்க மாட்டாவளோன்னு நினைக்காவ.
சொல்லிட்டேன். 3 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிருவான்னு சொல்லியாச்சு. அவியெல்லாம் சாரியன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போயிருக்காவ. நாளை குறிச்சு சொல்லுங்கன்ட்டு என்னமே போய் நம்ம மாத்தி சொன்னோம்னா ஏதாவது நினைப்பாவ. நம்மளை பத்தி தப்பாதான் புரியும். அதான் என் மௌனோலையும் மர்மோலையும் வர சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நீ எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுக்கலாம் பத்தியா? அப்படியேக்கா 3 மாசத்துலயே கல்யாணம்? ஆமா பத்ராலி, 3 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிருங்கன்னு அவியதான் கேட்டாவே. அதான் சரி முடிச்சிடலாம், நல்ல நாளா பார்த்து சொல்லியேன்னு சொல்லி விட்டுருக்கேன். உங்க அத்தாட்டையும் கேட்டுட்டு அவியெல்லாம் சரின்னு சொல்லிட்டாவே. அப்படியேக்கா அத்தானும் சரின்னு சொல்லிட்டாவளோ? ஆமா பத்ராலி, அவியலுக்கு உடம்பு சரியில்லை பத்தியா? பிள்ளை கல்யாணத்தை கண்குளூர பார்க்கணும்னு ஆசைப்படியாவே. அப்படின்னா நீங்க முதல்ல அஞ்சலிக்கு தானே கல்யாணத்தை முடிக்கணும். இவன் இளையவன் தானே, பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எதுக்கு இவனுக்கு முடிக்கணும்? பத்ராலி, நான் என்ன அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்காம இருந்தேன். எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் அவதான் வேண்டாம் கல்யாணமே நான் முடிக்க மாட்டேங்க. அதனால தானே இவனுக்கு பொண்ணு பார்த்திருந்தேன். அவ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இவனுக்கு கல்யாணம் முடிக்காம இருக்க முடியுமா? இவன் வேற அந்த பிள்ளையை விரும்பிட்டா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதனாலதான் உடனே பேசி முடிச்சோம். அவ தலையெழுத்து போல நடக்கட்டும், நம்ம என்ன செய்ய முடியும்? முதல்ல இவனுக்கு கல்யாணம் முடியட்டும், பிறகு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்ப்போம். பிடிச்சிருக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா முடிச்சு வச்சிருவான். இப்ப நம்ம கட்டாயப்படுத்தி கூடாது பத்தியா? கட்டாயப்படுத்தி எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை முடிச்சு வைக்க கூடாது. சரிக்கா, அதுவும் நல்லதுதான். ஹாய் ஐஷு. ஹாய் துர்கா. ஹாய்டி. என்ன பைக்ல எல்லாம் வந்தீங்க போல, கண்டுக்கவே இல்ல. அதுவா, எங்க மச்சான் கூட்டிட்டு வந்தாங்க ஐஷு. தனியா போக வேண்டியிருக்குன்னு சொன்னா அதனால அவர் கூட்டிட்டு வந்தாரு. பைக்ல வந்ததுனாலதான் நிக்காம நான் வந்துட்டேன். பரவாயில்லடி, இருக்கட்டும். யாமினி, உங்க மச்சான் நல்லாயிட்டாரா? இல்ல, அவருக்கு இன்னும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கே வரல. வண்டி ஓட்டுறது கூட நான் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இந்த காலேஜுக்கு வந்த வழியை கூட அவர் மறந்துட்டாரு, நான் தான் பாதை காட்டினேன். அப்படியா? அவருக்கு இன்னும் ஞாபகம் வரலையா? ஆமா துர்கா, இன்னும் எங்க மச்சானுக்கு ஞாபகம் வரல. அப்புறம் எப்படி உன்னைய மட்டும் அடையாளம் தெரியுது? என்ன மட்டும் இல்ல ஐஷு, எங்க வீட்டுல எல்லாரையுமே அவருக்கு தெரியும். அதே எப்படி பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு சொன்னேன்? அதுவா, இப்போ அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல. அதனால இவங்க தான் அப்பா அம்மா அண்ணா அண்ணின்னு சொன்ன உடனே அவரு ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. உங்களையும் என்னால இன்ட்ரடியூஸ் பண்றேன், உங்களையும் ஞாபகம் வச்சுப்பாரு. துர்கா வரியா? நீ தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அவர்கிட்ட சொல்றேன். அவரு உன்னையும் ஞாபகம் வச்சுப்பாரு. வேண்டாம் யாமினி. ஆமாமா, வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீ தானே அவரை கல்யாணம் பண்ணிக்க போறா, உன்னையும் அவரு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது தானே. இப்ப போய் அவர்கிட்ட சொன்னா அவர் எதையும் மறக்க மாட்டாரு, ஞாபகம் வச்சுக்கிடுவாரு. எங்க மச்சான் பழசதான் மறந்துட்டாரு. புதுசா எது நடந்தாலும் அவர் மனசுல அப்படியே ஞாபகத்துல இருக்கும். வாரியா, உன்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இல்ல வேண்டாம் யாமினி. ஆமா யாமினி, வேண்டாம். நீ ஃபீஸ் கட்டிட்டியா? நான் கட்டிட்டேன். வீட்டுக்கும் அவர் தான் பைக்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஐஷு. வாங்களேன், வந்து பாத்துட்டு போங்களேன். இல்ல இல்ல, நாங்க ஃபீஸ் கட்டிட்டு கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு அவர் வண்டி போ. அவர்கிட்ட நாங்க இப்ப பேச விரும்பல. துர்கா, நீயாவது பாரியா? இல்ல வேண்டாம், நீ போ. ஐஷு வா போவோம், ஃபீஸ் கட்டணும். ஏன் அவரை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டா வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க ரெண்டு பேரும். ஒரு சமயம் என் மேல எதுவும் கோவத்துல இருக்காங்களோ? நான் அவரு கூட பைக்ல வந்ததை நினைச்சு எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டாங்களோ? அதனாலதான் அவர்கிட்ட பேச வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்களோ? என்னன்னு தெரியலையே. நம்ம இனிமே காலேஜுக்கு அவரை கூட்டிட்டு வரக்கூடாது. மச்சான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு போவோம். எம்மா, என்னம்மா வர சொல்லி இருந்தீங்க? என்ன விஷயம்மா? ஏய்யா, உங்களோட கொஞ்சம் பேசணும் தான் வர சொன்னேன். மாரிய பேர்க்கால துர்காவோட அப்பா அம்மா இருக்காவ பத்தி அவி வந்தாவே. வந்து கல்யாணத்தை பத்தி பேசனாவ பத்திக்கையா. நான் என்ன கொஞ்ச நாள் போட்டுமே அவனுக்கு நல்ல ஞாபகம் வரட்டுமேன்னு சொன்னேன். அவிய யாரும் அதுக்கு கேட்க மாதிரி இல்ல. உடனே கல்யாணத்தை முடிச்சா என்னன்னு சொல்லி ஆசைப்படியாவ. அதான் சரின்னு சொல்லி விட்டுட்டையா. 3 மாசத்துல எப்படியாவது கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு போறவ. உங்க அப்பாட்ட சொன்னேன், அவியெல்லாம் சரின்னு சொல்லிட்டாவ. எம்மா, தம்பி உடம்பு சரியில்லாம இருக்கான்லம்மா, இந்த நேரத்துல எப்படி? லட்சுமணா, நானும் அததான் சொன்னேன். பிள்ளை உடம்புக்கு சரியில்லாம இருக்க இந்த நேரத்துல எதுக்கு கல்யாணம்னு? அம்மா கேட்க மாட்டேங்க, நீங்களும் எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. எம்மா, சித்தி சொல்றதும் கரெக்ட் தானே. தம்பி இப்போ உடம்புக்கு சரியில்லாம இருக்கான். நம்மளாம் அப்பா அம்மான்னு இப்பதான் கொஞ்சம் பேசி எடுத்து புரிய வச்சிருக்கு. இப்பதான் புரிஞ்சிருக்கான். தோட்டத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல போய் இன்னொரு சொந்தம் கல்யாணம் பேசி முடிக்கணும்னா அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? அதை புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் நாள் வேணும்ல. அவிய யாரு என்னன்னு இப்ப அவனுக்கு தெரியாது. புது மனுஷங்களை பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணையும் இப்ப யாருன்னு தெரியாது. ஏய் லட்சுமணா, அவன் விரும்பின பொண்ணு தானே.
விரும்பின பொண்ணுதாம்மா, அவ விரும்பின பொண்ணுதான். அந்த பொண்ணுதான் அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நானும் உறுதியோட இருக்கேன். என் தம்பி முதல்ல ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் அது. அது அவனுக்கு ஞாபகம் வந்த பிறகு கல்யாணம் முடிச்சு அவன் சந்தோஷமா ஏத்துக்கிடுவான்ல. இப்ப கல்யாணம் முடிச்சு வச்சு அவன் ஏனோ தானே பண்ணிக்கிடுவான். அந்த சந்தோஷம் உற்சாகமே இருக்காதுமா. ஏதோ கடமைக்கு போய் தாலி கட்டுவான். நம்ம போயிட்டு நீ விரும்பினா இப்படி ஆசைப்பட்டான்னு சொன்னா மட்டும் அவனுக்கு ஞாபகம் வருமா? அதெல்லாம் மனசுல இருந்து பிறக்கக்கூடிய விஷயமா. அவனுக்கா ஞாபகம் வர்றதுதான் நல்லது. ஆமாமா, தம்பிக்கு ஞாபகம் வந்த பிறவே கல்யாணத்தை முடிச்சு வைப்போமே. எதுக்கு இப்பவே அவசரப்படுறீங்க? பொண்ணு வீட்டுல வேணா போய் பேசுங்க. இல்லப்பா, அவிய பயப்படியாவல்ல. இவ்வளவு நாளாச்சு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. என்னதான் பதில் சொல்றியே சொல்லுங்கன்னு வந்து நிக்காவ. கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல வேண்டான்னு சொல்றீங்களான்னு வந்து கேட்காவ. ஏம்மா, தம்பிக்கு பிடிச்ச பொண்ணுமா அது. அது எப்படி நம்ம வேண்டான்னு சொல்லுமோ? அவியல பொறுமையோட காத்திருங்கன்னு தானே சொன்னோம் இன்னைக்கு. ஏய்யா, அது நம்மளுக்கு தெரியுது. அவியலுக்கு பொறுமையா இருக்க முடியல. பொண்ணு பெத்தவிய பத்தியா 4 பேர் 4 வார்த்தை சொல்லிடுவாங்களேன்னு பயப்படியாவ. அவிய மனசையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும்ல. அதான் 3 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் சொல்லி விட்டுட்டேயா. எல்லாரும் என்ன கல்யாண ஏற்பாட கவனிப்போம். ஏம்மா, தம்பி கிட்ட இதை எப்படிமா சொல்றது? அவன் எப்படி எடுத்துக்கிடுவான்? ஏய்யா லட்சுமணா, அவனுக்கு தான் நிச்சயத்தோட அடிபட்டிருக்குன்னு அவனுக்கே தெரியும்ல. தம்பிகிட்ட நான் பேசியா, அவனுக்கு நான் எடுத்து சொன்னா எல்லாம் புரியும். புரியுமானா? அவன் குழம்பிட்டானா என்ன செய்யறது? இப்போ அவன் தெளிவா இருக்கான், தெளிஞ்ச நீரோட மாதிரி. இத தேவையில்லாம அவன் மனசுக்குள்ள புகுத்தி அவனை குழப்பிடக்கூடாதுன்னு நினைக்கேன். அதெல்லாம் ஒரு குழப்பமா வராதுப்பா. நான் வந்து மெதுவா பக்குவமா எடுத்து சொல்லி. சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டியே, வாக்கம் கொடுத்தாச்சு. 3 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம். நல்ல நாளா குறிச்சிட்டு அவியிட்ட போய் சொல்லிருங்க. நாங்க இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர்றீங்கம்மா? ஐயா, ஒரு 5000 வர சொல்லி நாள் குடிக்கணும் பாத்துக்க. அத பொண்ணு வீட்லயும் போய் சொல்லணும். பிறகு பத்திரிக்கை அடிக்கணும், கல்யாண மண்டபம் பிடிக்கணும், நிறைய வேலை இருக்குல்ல ஐயா. ஏம்மா, பொண்ணு வீட்டுல தானே கல்யாண மண்டபம் பிடிப்பாவ? ஐயா, அது நிச்சயத்துக்கு தான் அவங்கள பிடிக்க சொல்லியிருந்து. கல்யாண செலவு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாம் நம்ம தான் செய்யணும். நிச்சயத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஒன்னும் நடக்காம விட்டு அதுலயே பொண்ணு வீட்டுல எல்லாருக்கும் மனசு கஷ்டமா போச்சு. இன்னொருக்கா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க செய்யுங்கன்னு நம்ம போய் சொல்ல முடியாது. அதனால கல்யாண ஏற்பாடு எல்லாம் நம்ம தான் பாத்துக்கிடணும். ஏம்மா, மண்டபம் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். மண்டபம் என்னைக்கு கிடைக்குதோ அந்த தேதியை தான் நாம குறிக்க முடியும். அதுக்கு பிறகுதான் பத்திரிக்கை அடிக்கணும். ஐயா, எந்த முகூர்த்தத்துல மண்டபம் பிரியா இருக்குன்னு கேளு. அதுக்கு பிறகு பத்திரிக்கை அடிக்க கொடுப்போம். சரிங்கம்மா. எல்லாத்தையும் நானும் அண்ணனும் பார்த்துக்கிட்டியோ. தோட்டத்தை தம்பி அண்ணன் கவனிச்சுக்கிடுவான். கல்யாண ஏற்பாட்டெல்லாம் சிறப்பா பண்ணிடுவோம். நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. அப்படி சூப்பரா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆனந்த் கல்யாணத்தோட ரொம்ப சூப்பரா பண்ணிடலாமா? சரிப்பா லட்சுமணா. ஏம்மா, நீங்க தம்பிட்ட மட்டும் ஒரு வார்த்தை பேசிருங்கம்மா. சரிப்பா லட்சுமணா, நான் பேசியேன். எல்லாம் ரோசாதான் பிள்ளையெல்லாம் பள்ளியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டுல. என்ன எதுக்கு தோட்டத்து வீட்லயே கிடக்குறிய? வீட்டுக்கு வர வேண்டியதானே. நாங்க வரணும் தான் சொன்னதே. பிள்ளைகள் தான் இங்கே இருப்போம்னு சொல்லுதுவேன். அது சின்ன பிள்ளைல ஆசை விட்டுட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும். அடுத்த வருஷம் வரலாம், இல்லைன்னா லீவுக்கு லீவு வந்து இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வாங்க. சரி தேய். ரோசா, என் மருமகளையும் என் பேரனையும் பேத்தி வீட்டுக்கு வர சொல்லு. மூத்த குமரி இங்க வீட்ல தான் கிடக்கா. அவ மட்டும் தான் என்ன அங்கேயே கிடக்கா, அவளையும் வர சொல்லிரு. சரி தேய், எல்லாருமே வந்துறியோம். ஏய்யா லட்சுமண, செல்லம்மாவையும் கூட்டிட்டு வர சொன்னா அவளை எங்கயா? ஏம்மா, மறந்துட்டேம்மா. தங்கச்சி கிட்ட தோட்டத்துல போய் நான் சொல்லிடுறேன். வேண்டாப்பா, வீட்டுக்கு வர சொல்லு. நானே பேசிட்டே அவட்டேன். அவ புருஷனே வர சொல்லு. சரிங்கம்மா, சொல்லி. சரிப்பா, போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு பொருளெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. சரிங்கம்மா. மறுபடியும் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாவளோ? இப்ப என்னத்த செய்ய? எல்லாத்தையும் மறந்து அவன் வேற இந்த வீட்டு பையனாவே வாழ ஆரம்பிச்சிட்டான். என்ன கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவ்வளவுதான். முழுசா இந்த வீட்டு பிள்ளையாவே ஆயிடுவானே. என்ன செஞ்சு இதை தடுக்கலாம்? இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்கவே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சு நிறுத்தணும். துர்கா, பீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டியம்மா? கட்டிட்டேம்மா. காலேஜ் என்னைக்குமா? நாளையில இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுமா. அப்படியே அப்ப காலையில சோறு கட்டணுமா? ஆமாம்மா. சரிம்மா, காலையிலே முழியப்போ. சரியா, தம்பி தங்கச்சிகளுக்கு சோறு கட்டும்போது உனக்கு சேர்த்து கட்டிடுவேன். சரிம்மா. பிறகு துர்காம்மா, 3 மாசத்துக்கு பிறகு லீவ் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால இப்ப தொடர்ந்து காலேஜுக்கு ஒழுங்கா போயின்னா லீவ் போட்டுறாத. சரிம்மா. ஆமா, எதுக்குமா லீவ் எடுக்கணும்? நம்ம வெளியூர் எங்கேயாவது போற
அம்மாவும் அப்பாவும் 3 மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காவ. நாள் குறிச்சிட்டு வந்து சொல்லுவாவ. அதனால தாம்மா சொல்லியே, கல்யாணத்துக்கு வேற நீ லீவ் எடுக்க வேண்டியிருக்கும். வேற அவிய வீட்டுக்கு போன உடனேலாம் காலேஜுக்கு போக முடியாது. எப்படியும் 1 வாரம் 2 வாரம் லீவ் போட வேண்டியிருக்கும்ல, அதுக்கு தான் சொல்லியேம்மா. அம்மா அவருக்கு தான் பழசெல்லாம் மறந்துட்டல, எதுக்கு இப்ப கல்யாணம்? இப்ப கல்யாணம் வேண்டாம்மா. வேண்டாம்மா, அப்படிலாம் பேசக்கூடாது. அவருக்கு பழசு தான் மறந்துருக்கு. ஆனால் இப்போ உள்ளது எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டியாராம். உன்னைய நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுவாரு, நல்லா பார்த்துக்கிடுவாரு. நீ அதெல்லாம் நினச்சிட்டு கவலைப்படாத. போம்மா, உள்ள போ.